காதலியே கண்ணம்மா கண்ணம்மா. பாரதி, எங்கடா போயிட்டு வர? எனக்கு பிடிச்சவங்களை பார்த்துட்டு வரேம்மா. பார்த்து எல்லா கஷ்டத்தையும் கூட ஆறுதலா இருப்பேன்னு தைரியம் சொல்லிட்டு வரேம்மா. ஏன்டா இப்படி பண்ற? நான் அவளை வீட்டை விட்டு வெளியில போசனா நீ அவளை போய் தேடி கொஞ்சி கொலாவிட்டு வர. என் பேச்சுக்கு கொஞ்சம் கூட மரியாதை தர மாட்டியா? கொஞ்சம் இல்லம்மா, உங்க மேல நான் நிறையவே மரியாதை வச்சிருக்கேன், இப்பவும் வச்சிருக்கேன். ஆனா இப்பெல்லாம் அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருதுமா. அதுக்கு காரணம் நீங்க தான்மா. என்ன பாரதி, நீயா இப்படி எல்லாம் பேசுற? அதேதாம்மா நானும் கேக்குறேன். நீங்களாம்மா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏண்டா, நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த கண்ணம்மா அப்படி என்னடா உன்னை மயக்கி வச்சிருக்கா? பெத்த அம்மாவை தூக்கி எறிஞ்சிட்டு அவதான் முக்கியம்னு போற அளவுக்கு உனக்கு என்ன மாயம் பண்ணி வச்சிருக்கா? அவ செஞ்சது இருக்கட்டுமா, நீங்க என்னமா பண்ணி வச்சிருக்கீங்க? ஒரு பொண்ணு மேல அநியாயமா பழி சுமத்தி அவகிட்ட இருக்கிறதா நீங்க நம்புற ஒரு குறைய ஒரு பெரிய குற்றம் போல சித்தரிச்சு அவளை இப்படி வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லியிருக்கீங்களே, இது எந்த விதத்துலமா நியாயம்? எங்க குறை இல்லாத ஒருத்தங்களை காட்டுங்கம்மா. ஏன் உங்ககிட்ட குறை இல்லையா, இல்ல என்கிட்ட குறை இல்லையா? சொல்ல போன மொத்த குறையும் என்கிட்ட தம்மா இருக்கு. குறை இருக்கலாம் பாரதி, ஆனா அது சரி செய்யக்கூடியதா இருந்தா பரவாயில்ல. இது பாரு, அவ வாழ்க்கை முழுக்க இப்படிதான் இருப்பானா ஒரு அம்மாவா என்னால எப்படி ஏத்துக்க முடியும்? எப்படிமா நீங்க இந்த அளவு கொடூரமா மாறினீங்க? நான் சின்ன வயசுல பார்த்த அம்மா வேற, இப்ப நான் பாக்குற அம்மா இது வேற. அவங்க அடுத்தவங்களுக்கு ஒண்ணுனா அப்படி துடிச்சு போயிருவாங்க. மத்தவங்களோட கஷ்டத்தை தன்னோட கஷ்டமா பார்ப்பாங்க. யாரையும் கோவமா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. உங்களை பார்த்து பார்த்து உங்களை மாதிரியே குணமா இருக்கணும்னு வளர்ந்தவம்மா நான். ஆனா இன்னைக்கு நான் பாக்குற அம்மா இது டோட்டலா வேற. கண்ணம்மா கிட்ட நீங்க சொன்ன மாதிரியே ஒரு குறை இருக்கட்டும், அது அவகிட்ட சொன்னா அவளை அதுக்காக திட்டினா ஒரு பொண்ணோட மனசு எவ்வளவு வேதனைப்படும்னு கொஞ்சம் கூட நீங்க நினைச்சு பார்க்கலையம்மா. எனக்கு இந்த அம்மாவை சுத்தமா பிடிக்கல, எனக்கு என் பழைய அம்மாவை தான் பிடிச்சிருக்கு. நீ சின்ன வயசுல அரை ட்ரவுசர் போட்டு சுத்திக்கிட்டு இருந்த, அதுக்காக இப்பவும் அப்படியே சுத்த முடியுமா பாரதி? காலம் மாற மாற அனுபவம் ஏற ஏற நம்ம யோசிக்கிற விதமும் பேசுற விதமும் மாறிக்கிட்டே தாண்டா இருக்கும். ஒரே மாதிரி யோசிச்சு ஒரே இடத்துல கிடக்கிறதுக்கு மனுஷங்க ஒன்னும் கல்லோ மண்ணோ இல்ல பாரதி. நீ இப்ப பேசிட்டு இருக்கிற மாதிரி ஏன் வயசுல இருக்க மாட்டேன், அத புரிஞ்சுக்கோ. இல்லம்மா, கல்லுக்கும் மண்ணுக்கும் மனசு இல்ல, ஆனா நமக்கு இருக்கு. என்ன பாரதி, நீ அவளை போய் பார்த்துட்டு வந்ததுல இருந்து எனக்கு அட்வைஸ் மழை பொழியிற? அந்த அளவுக்கு அவ உன்னை ஏத்தி விட்டு அமைச்சிருக்கால. என் அம்மா கிட்ட நான் உரிமையா பேசுறதுக்கு என்னை யாரும் ஏத்தி விட தேவையில்லம்மா, எனக்கே எல்லாம் தெரியும். கண்ணம்மா மேல பொய்ப்பொழி சுமத்தி அவங்க அப்பாவை வர வச்சு எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இப்போ அவங்க அப்பா பேரலைஸ் ஆயிட்டாக்கை படுத்து கிடக்கிறாருமா. ஒரு பொண்ணை வீட்டு விட்டு துரத்துனது மட்டும் இல்லாம அவங்க அப்பா நடக்க முடியாம எழுந்து நடமாட முடியாம இப்படி படுத்த படுக்கையா இருக்கிறதுக்கு என் அம்மா தான் காரணம்னு எல்லாரும் பேசும்போது எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்குன்னு தெரியுமாமா? அந்த பாவ கணக்கு ஏன் அம்மாவை தான் சேரும்னு நினைக்கும் போது என்னால தாங்கிக்க முடியலமா. அத டேய், அவ அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போறதுக்கு
நான் என்னடா பண்ண முடியும்? இங்க வரும்போது நல்லா தானே பேசிட்டு போனாரு. அவர் நல்லதாம்மா பேசினாரு, நீங்க தான் நல்லா பேசல. நீங்க அவர் நடத்தின விதம் தான் அவர் மன உளைச்சலாக்கி பிபி அதிகமாகி இப்ப பேரலைஸ் அட்டாக் ஆகி படுத்து கிடக்குறாரு. டேய், இதெல்லாம் அபாண்டம்டா. இது பாரு, அந்த ஆளு உன் மாமனாரா இருக்கலாம். அவரை சப்போர்ட் பண்றதுக்காக அம்மாவை இப்படி விட்டு கொடுத்து பேசுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லடா. மா, உங்களை விட்டு கொடுக்கறதா இருந்தா நீங்க பண்ண காரியத்துக்கு இப்படிலாம் நின்னு பேசிட்டே இருக்க மாட்டேமா. இப்ப என்னடா சொல்ல வர? உன் மாமனாருக்கு பக்கவாதம் வந்ததுக்கு நான் தான் காரணம் சொல்றியா? ஆமாமா, நீங்க தான் காரணம். நீங்க மட்டும்தாம்மா காரணம். அதுல என்ன சந்தேகம்? நீங்க மட்டும் கண்ணம்மா வீட்டை விட்டு அனுப்பலனா அவர் இந்த நேரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம எப்பவும் போல தானமா இருந்திருப்பாரு. இப்படி ஒரு பிரச்சனையே வந்திருக்காது. நிச்சயமா நீங்க தாம்மா, இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் நீங்க தாம்மா காரணம். கோலி சோடாவே, என் கறி குழம்பே, உன் குட்டி பப்பினா, டேக் மீ நீ எல்லாம் ஊர்ல என்ன நடந்தாலும் நமக்கு என்னன்னு இருக்கிற குரூப்ல இல்ல தப்பா சொல்லிட்டேன். நாட்டுல புயல் வந்தாலும் பூகம்பம் வந்தாலும் ஊரே தீப்பிடிச்சு எரிஞ்சாலும் அதுக்கு பக்கத்துல போய் நின்னு ஈனி இழிச்சுக்கிட்டே செல்ஃபி எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டு லைக்ஸ் வாங்கலையுமே அந்த குரூப்ல ஒரு ஆள் தானே நீ. அகில், இப்போ உன் பிரச்சனை தான் என்ன? நான் பாட்டுக்கு ஒரு ஓரமா உட்காந்து நெயில் பாலிஷ் போட்டுட்டு இருக்கேன். இப்போதைக்கு என்ன தேடி வந்து திட்டிட்டு இருக்க? அதான் ஓரமா உட்காந்து நெயில் பாலிஷ் போற பத்தியா, அதுக்கு தான் திட்டுறேன். திஸ் இஸ் டூ மச் அகில். ஒரு நெயில் பாலிஷ் கூட போடக்கூடாதா? அதுக்கு கூட உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா? ஏய், பெத்த அப்பா அங்க பேரலைஸ் அட்டாக் ஆகி படுத்திருக்காரு. அவரை போய் பாப்போம், எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரா அப்படின்னு ஏதோ தோணுச்சா உனக்கு? ஏய், உன்னதான் கேக்குறேன், சொல்லு. அவர் உன் அப்பா தானே? கொஞ்சமாச்சும் அந்த நினைப்பு இருக்கா உங்ககிட்ட? இப்படி ஜாலியா உட்காந்துக்கிட்டு ஏதோ கல்யாணத்துக்கு போற மாதிரி நெயில் பாலிஷ் போட்டுட்டு இருக்க. அகில், அவர் என்னோட அப்பா. ஆனா அவர் சின்ன வயசுல இருந்து எனக்கு என்னென்ன ஓரவஞ்சனை பண்ணிருக்காருன்னு எனக்கு தான் தெரியும். என்ன சொன்ன? உங்க அப்பா உனக்கு ஓரவஞ்சனை பண்ணாரு. இதெல்லாம் உன்னை நியாயப்படுத்துறதுக்காக நீயே சொல்ற காரணம். யாராச்சும் பெத்த புள்ளையவே பழிவாங்க பாப்பாங்களா? அப்படிப்பட்ட ஒரு அப்பா இந்த உலகத்திலே கிடையாது. எத்தனை ராத்திரி நீ அழுகிறப்போ தன்னோட தூக்கத்தை தொலைச்சி உன்னை தோல்ல போட்டு சுமந்து உன்னை தூங்க வச்சிருப்பாரு. என் மகளோட சந்தோஷம் தான் பெருசுன்னு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசெல்லாம் கொட்டி உன்னை இவ்வளவு பெரிய ஆளாக்கி இருக்காரு. அவருக்கு நீ வச்ச பேரு ஓரவஞ்சனை. எவ்வளவு பெரிய கல்லஞ்சக்காரி நீ. எவ்வளவு மோசமான எதிரியா இருந்தா கூட உடம்பு சரியில்லாம இருக்கிறப்போ எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு போய் பார்த்துட்டு வரணும். அதுதான் நம்ம கல்ச்சர். அது சரி, கல்ச்சரை பத்தி உன்கிட்ட பேசுறேன் பாரு. நான் விஷயத்துக்கே வரேன். உன் அப்பாவை போய் பார்க்கணும்னு ஏன் உனக்கு தோணமா போச்சு? அந்த அளவுக்கு கூட உன் மனசுல ஈரம் இல்லையா? சப்போஸ் உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு வையேன். இப்ப என்ன, எனக்கு பேரலைசிஸ் ஆகணும்னு ஆசைப்படுறியா? அப்படின்னு நினைக்கிறதுக்கு உன் அளவுக்கு நான் கல்லஞ்சக்காரன் இல்ல. நான் சொல்ல வந்தது என்னன்னா, சப்போஸ் உனக்கு சின்னதா ஏதோ உடம்புல பிரச்சனைன்னு வையேன், உன் அப்பா இந்நேரத்துக்கு ஓடி வந்திருப்பாரு. மகளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறி இருப்பாரு. அதுதாண்டி அவரு. ஆனா அவருக்கு பேரலைஸ் அட்டாக்கா இருக்கும்போது இப்படி ஹாயா உட்காந்துக்கிட்டு நெயில் பாலிஷ் போட்டுட்டு இருக்கியே, அதுதான் நீ. சரியான விஷம்டி நீ. வேற
அஞ்சலி நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன்பா. எப்படி மாச்சு? அதுவா எல்லாம் அந்த கண்ணம்மாக்காக வரைஞ்சு கட்டிக்கிட்டு என்னை அடிக்க கை ஓங்கிட்டு வந்தார்ல அப்பாச்சு. உங்களுக்கு ஏன்பா இந்த தேவையில்லாத வேலை? எதுக்கு அம்மா அடிக்க போனீங்க? இல்லைன்னா இப்படி ஆயிருக்குமா? அம்மா ஆ? டாக்டர் பாத்தியா? அதெல்லாம் பார்த்தாச்சு. நீ வாடி போலாம். ஆமா, திடீர்னு அந்த ஆளை பார்க்க வந்திருக்கிறியே, என்னடி விஷயம்? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. எல்லாம் உங்க மருமக வேலைதான். அப்போ போய் பார்க்கலையா, பாசம் இல்லையா, அது இல்லையான்னு ஒரே டார்ச்சர். ஓஹோ, அதனாலதான் நீ இங்க வந்திருக்கியா? நான் கூட கல்லுக்குள் ஈரங்கிற மாதிரி உன் மனசுலயும் உங்க அப்பா மேல ஒரு ஓரமா பாசம் இருந்துச்சோன்னு தப்பா நினைச்சிட்டேன். யாருமா வந்துருக்காங்க? தெரியலப்பா. யார் வாசல்ல வந்து ஆரன் அடிச்சுட்டே இருக்கா? அம்மா, அத்தம்மா. வா. அத்தை வந்திருக்காங்கப்பா. அண்ணி வாங்க. நீ என்னை பார்க்க வந்துருக்காங்களோ? தெரியலப்பா. அண்ணி வாங்க. நீ ஏன் இங்கே நிக்கிறீங்க? நான் ஒண்ணு வீட்டுக்குள்ள வந்து விருந்து சாப்பிட வரல. என் மருமகளை கூப்பிடுங்க. உன் மாமியார் மனசு மாறி உன்னை கூப்பிட வந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல ஒரு நல்லது நடக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு கிளம்புமா. இல்லப்பா, உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு நீ போமா, நான் பாட்டுக்கிறேன். ஓ, எனக்கு ஒண்ணும் ஆகாது. என்ன முழிக்கிறீங்க? என் மருமகளை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். கூப்பிடுங்க அவளை. மருமகளேனா எந்த மருமகளை அண்ணி கூப்பிட வந்தீங்க? எனக்கு மருமகன்னா அது ஒருத்தி மட்டும்தான். அஞ்சலி மட்டும்தான் என்னோட மருமக. நான் கூட ஒரு நிமிஷம் அந்த கண்ணம்மாதே உங்க மருமகன் கூப்பிட்டீங்கன்னு நினைச்சு பயந்தே போயிட்டேன். அவளே அப்படி நினைச்சிருக்க மாட்டா. ஏன்னா அவ தகுதி என்னன்னு அவளுக்கே தெரியும். அவ இப்ப என்னோட மருமகளும் இல்ல, நான் அவளோட மாமியாரும் இல்ல. இப்போ என்னோட ஒரே மருமக என் அஞ்சலி மட்டும்தான். அஞ்சலி, எதுக்கு என்கிட்ட சொல்லாம கூட வந்துட்டேமா? ஏண்டி
உங்க மாமியார் கிட்ட சொல்லாமையா வந்த? அவங்க பின்னாடியே வரும்போதே நினைச்சேன் ஏதாவது சண்டை போட்டு வந்துட்டாளா நீ? என்கிட்ட சண்டை போட்டுட்டு போன யாரையும் தேடி வந்து சமாதானம் பேசுறது இந்த சௌந்தர்யாவோட வழக்கமே இல்ல. ஏ அப்ப டக்குன்னு கிளம்பி போடி. இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கல்ல, இன்னும் ஏண்டி இங்கேயே நிக்கிற? சாரி அத்தை, அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். உங்ககிட்ட சொல்லிட்டு வரலான்னு தான் பார்த்தேன், ஆனா நீங்க அங்க காணோம். அதான் சரி போயிட்டு உடனே வந்துடலாமேன்னு வந்துட்டேன். சரி பரவாயில்ல, நாம கிளம்பலாம். ஆம், போயிட்டு ஆ, வரேம்மா. சரிம்மா. வா. வாங்க. வெண்பா, அன்னைக்கே நான் உன்கிட்ட சொன்னேன் பாரதிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு எடுத்திருக்கேன்னு. ஆமா ஆண்டி சொன்னீங்க, ஆனா பாரதி ஆமா, பாரதிக்கு இதுல விருப்பம் இருக்காதுதான். ஆனா அவனை எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும். அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன். கரும்பு தின்ன கூலியா சம்மதிக்க வச்சிருவோம். இப்போ பாரதி மைண்ட் அப்செட்ல இருக்கான். கண்ணம்மாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டேன்னு அவன் என் மேல கோவமா இருக்கான். இப்போ நான் இத பத்தி அவன்கிட்ட பேசினா உடனே அதை மறுப்பான், அடமெண்டா மாறிடுவான். அதனால ஒரு நல்ல ஃப்ரெண்டா நீ தான் அவன்கிட்ட இத பத்தி பேசணும். நான் எப்படி ஆண்டி, நான் பேசினா சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆமா வெண்பா, நீ தான் இத பத்தி பேச முடியும். அதனால தான் நான் உன்னை வர சொன்னேன். நீ எடுத்து சொல்ற விதத்துல சொன்னா அவன் ஏத்துப்பாமா? முயற்சி பண்றேன் ஆண்டி. முயற்சி இல்ல வெண்பா, இந்த வேலையை நான் உன்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன்னு நினைச்சுக்கோ. சரி ஆண்டி, வரப்போற பொண்ணு யாருன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? பாத்துக்கிட்டே இருக்கேன், இன்னும் ஃபைனல் பண்ணல. எதுக்கு ஆண்டி கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய் கலையறீங்க? சரி ஆண்டி, நான் நிச்சயமா பாரதி கிட்ட பேசுறேன். அவ என்ன சொல்றான்னு பாக்குறேன். டிலே பண்ணாம பேசு வெண்பா. ரெண்டாவதா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிறதுக்கு பொண்ணுங்க தான் வெக்கப்படணும், ஆம்பளை பையன் தானே. அதனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நீ தாம சொல்லணும். ஒருவேளை முதல் மனைவி இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்றப்போ சட்டப்படி சிக்கல் வரும்ல ஆண்டி? அதெல்லாம் உனக்கு கவலைப்பட வேண்டாம்னு சொல்லு. அங்கிளும் இதே தான் கேட்டாரு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லம்மா. இந்த சிட்டிலேயே பெரிய லாயரை பிடிச்சு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறதுக்கு நான் எல்லாம் அரேஞ்ச் பண்றேம்மா. சட்டப்படியே அந்த கனமாவை டைவர்ஸ் பண்றோம். நீ பாரதியை இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சா மட்டும் போதும். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி வெண்பா, நான் கிளம்பட்டுமா? சரிங்க ஆண்டி. உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தாம்மா என் மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு. சரி வரேன். சரிங்க ஆண்டி, பார்த்து போயிட்டு வாங்க. எனக்கு தான் ஆண்டி, சீக்கிரமே உங்க மருமகளா பாரதியோட மனைவியா உங்க வீட்ல உங்களை மீட் பண்றேன். அப்பா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. உட்கார். பாரதி, எதை பத்தி பேசணும்? யாரை பத்தி பேசணும்? அப்பா, உங்களுக்கே நல்லா தெரியும் கண்ணம்மா மேல நான் எவ்வளவு அன்போட காதலோட இருக்கேன்னு. அப்படிப்பட்ட அவளை அங்க தனியா விட்டுட்டு என்னால எப்படிப்பா இங்க தனியா இருக்க முடியும்? பாரதி, எனக்கு புரியுது. ஆனா என்னால என்ன பண்ண முடியும்? அப்பா, நீங்க தான்ப்பா கண்ணம்மாவை திரும்ப அந்த வீட்டுக்குள்ள கூட்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணணும். என்ன பாரதி, என்ன பேசுற நீ? கண்ணம்மா உன்னோட ஒய்ஃப்டா.
நீ தான் போய் கூட்டிட்டு வரணும். அது இல்லப்பா, அம்மா கிட்ட இதை பத்தி நீங்க தான்ப்பா பேசணும். கண்ணம்மாவை திரும்ப கூட்டு வரதுக்கு அம்மாவை நீங்க தான்ப்பா சம்மதிக்க வைக்கணும். ப்ளீஸ்ப்பா. இல்லடா, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்பா? சௌந்தர்யாவோட ஃப்ரெண்டு புவனேஸ்வரி வீட்டில் நடந்த விஷயம் உனக்கு தெரியும் இல்ல? தெரியும். அவங்களோட மகன் கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு இன்னொரு கல்யாணம் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு என்னப்பா இப்போ? அப்பா, அந்த மாதிரிதான் எனக்கும். ஆமா பாரதி, சௌந்தர்யா இப்ப அந்த முடிவுல தான் இருக்கா. உனக்கு தீவிரமா பொண்ணு தேடிட்டு இருக்கா.